அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 23வது சட்ட ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க தான் வந்து 23வது சட்ட ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய அதாவது இந்த ஆணையத்தினுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 3 ஆண்டுகள் வந்து இதனுடைய பதவிக்காலம். அடுத்தது உச்சநீதிமன்றத்தினுடைய 52வது நீதிபதியாக நியமிக்கப்பட உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ தற்போதைய நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பதவிக்காலம் வந்து மே மாதம் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. ஸோ அதனால் புதிய தலைமை நீதிபதியை வந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு. அவர் பேர் யாருன்னா வந்து பிஆர் காவாய் அப்படிங்கிறவர் தான் வந்து அடுத்த 52வது தலைமை நீதிபதியாக நமக்கு வரப்போகிறார் உச்ச நீதிமன்றத்திற்கு. அதே மாதிரி மாநில சுயாட்சி குறித்து ஆராய தமிழக அரசு நியமித்த குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ குரியன் ஜோசப். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு மாநில சுயாட்சி குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழு அமைச்சாங்க, குரியன் ஜோசப் அவர்களுடைய தலைமையில். ஸோ இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா 2026 ஜனவரி மாதம் வந்து அவர்களுடைய பரிந்துரை வந்து வழங்குவாங்க. அடுத்தது ராஜமன்னார் குழுவை நியமித்த முதல்வர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போதைய முதல்வரான கலைஞர் அவர்கள் தான் வந்து இந்த ராஜமன்னார் குழுவை வந்து நியமிச்சிருப்பார் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக. இது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா 1969ஆம் ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது. அறிக்கை சப்மிட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1971 வந்து பார்த்திங்கன்னா இந்த குழு வந்து தன்னுடைய அறிக்கையை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அறிக்கையில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த பதவி வந்து எடுக்கணும், ஆளுநர் பதவி வந்து தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பரிந்துரைகள் வந்து முக்கியமானதாக பார்க்கப்படுது. அடுத்து பூஞ்சி கமிஷன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகள் குறித்து நியமிக்கப்பட்ட ஒரு குழு தான். இந்த பூஞ்சி கமிஷன் வந்து எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னா 2007ஆம் ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது பூஞ்சி கமிஷன். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் தலித் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கேஜி பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் வந்து இருந்திருப்பார் உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி இரண்டாவது தலித் தலைமை நீதிபதியாக வரப்போகிறவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் காவாய் அப்படிங்கிறவர் வந்து வரப்போகிறாரு. உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இப்பொழுது 33+1 33 நீதிபதிகள் ப்ளஸ் ஒரு தலைமை நீதிபதி, மொத்தம் 34 நீதிபதிகள் வந்து இருக்கிறாங்க. இந்த உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டு வந்து ஏற்படுத்தப்பட்டது அந்த உச்சநீதிமன்றம். அடுத்தது மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மாநில திட்டக்குழுவினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் தான். அதுக்கு துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறார். மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள். அடுத்தது தமிழகத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் இருக்கிறாங்க அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவங்க தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சத்யபிரதா சாஹூ அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து வேறு துறைக்கு வந்து செயலாளராக மாற்றப்பட்டதுனால தமிழகத்தினுடைய புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் வரமாட்டார், தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க அர்ச்சனா பட்நாயக். இங்கே தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது உலகிலேயே மிக உயரமான பாலத்தை அமைத்துள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சீனா தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கட்டியிருக்கிறாங்க 2200 கோடி ரூபாய் செலவில். இதனுடைய உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2500 அடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈஃபில் டவரை வந்து இது வந்து ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 2025 ரயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து பொருத்தியிருக்கிறாங்க. அது எந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த பேங்க்கினுடைய ஏடிஎம்மை வந்து ஒரு ட்ரெயினில் வந்து பொருத்தி அதை வந்து செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஸோ இது வெற்றி அடையும் பட்சத்தில் நாடு ஃபுல்லாக வந்து இது விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தேசிய திருநங்கைகள் தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
தேசிய திருநங்கைகள் தினம் என்றைக்குன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய திருநங்கைகள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது பெற்றவர்கள் யார் அப்படின்னா வந்து ரேவதி, பொன்னி, இவங்க 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை யாருன்னா வந்து நர்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிறவங்க தான். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது 2008 தமிழ்நாடு அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக திருநங்கைகள் நல வாரியம் அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. அடுத்தது, நாட்டிலேயே முதல் மாநிலமாக பட்டியல் சமூகத்தினரை 3 பிரிவுகளாக வகைப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெலுங்கானா மாநிலம் தான். நம்ம தெலுங்கானா மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் இனத்தவர்களை வந்து 3 பிரிவுகளாக பிரித்து அவங்களுக்கு வந்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, நாசா, இஸ்ரேல் இவங்க 2 பேர் இணைந்து தயாரித்த செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிசார் அப்படிங்கிற பேரில் செயற்கைக்கோளை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. நாசாவும், அமெரிக்காவினுடைய நாசாவும் இஸ்ரேலும் இணைந்து. அடுத்து 2028 ஒலிம்பிக் போட்டியை நடத்துகிற நாடு எது அப்படின்னா ஸோ அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தான் வந்து 2028 வந்து நடக்க போகுது. ஸோ இந்த 2028 ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் வந்து புதுசாக வந்து சேர்த்துருக்குறாங்க. இது வரைக்கும் வந்து கிரிக்கெட் போட்டி வந்து அதில் நடக்காது ஒலிம்பிக்கில். இப்போ 2028 வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் போட்டி வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான பாரதிய பாஷா விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாரதிய பாஷா விருது பெற்றவர் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் 2025ஆம் ஆண்டுக்கான பாரதிய பாஷா விருது வந்து பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி ஆர்டிக்கல் 200 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 200 வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநர் வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தான் வந்து ஆர்டிக்கல் 200 அப்படிங்கிறதுல கொடுத்துருக்குறாங்க. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு கிடப்பில் கடந்த அந்த 10 மசோதாக்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு அதிகாரமான ஆர்டிக்கல் 142 பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆளுநர் வந்து இந்த மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உச்சநீதிமன்றம். ஸோ அவங்க பயன்படுத்தின ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 142 உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு அதிகாரம். அதே மாதிரி தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ தஞ்சாவூர் மாநகராட்சி தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது 25 மாநகராட்சிகள் இருக்குது. அதில் சிறந்த மாநகராட்சியாக தஞ்சாவூர் மாநகராட்சி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரிக்கெட் போட்டி தான். அதே மாதிரி முத்ரா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 8, 2015 தான் வந்து இந்த முத்ரா திட்டம் அப்படிங்கிறது வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார்களுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவுகளில் கொடுக்கப்படுது. சிசு, கிஷோர், தருண் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுக்கப்படுது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 10 லட்சம் அப்படிங்கிறத வந்து 20 லட்சமாக மாற்றிருக்கிறாங்க. அதாவது அதிகபட்சம் இந்த 20 லட்சம் வரைக்கும் கடன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த முத்ரா திட்டத்தின் கீழ். அடுத்தது, வகுப்பு சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தது எப்போது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 8, 2025. ஸோ இந்த மாதம் ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்து இந்த வகுப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்திருக்குது. ஸோ காற்றாலை சூரிய மின்சக்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது இடத்துல இருக்குது. இப்போ முதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைனாவும், 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும், 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா வந்து 3ஆவது இடத்துல இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஜெர்மனி தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்தியா வந்து வந்திருக்கிறாங்க. அடுத்தது, ஆர்பிஐனுடைய தற்போதைய ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் தான் வந்திருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார், சஞ்சய் மல்ஹோத்ரா. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சக்தி காந்ததாஸ் அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பார். அடுத்தது, கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் கேட்டிருக்கிறாங்க. கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது
ஏப்ரல் 18 இந்த மாதம் ஏப்ரல் 18 2025 தொடங்கப்பட்டது. எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வச்சு இந்த திட்டம் வந்து தொடங்கி வச்சுருப்பார் நம்ம முதல்வர் அவர்கள். ஸோ இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.